यजोवंसे सागस्त्रैरमृता सदा द्रोवैकां ब्रह्मणो वेदाम् अमृतेनामृतां भवेत् तस्मै ब्रह्मणः ब्रह्माय आयुः कीर्तिं प्रदामयो अंबिकाजी नमो नमः ज्ञानप्रदोय पुष्परदीपं दर्शयामि ओम गौरी विभाग सलिलानि धक्षदेहपति द्विपति चतुष्पति अष्टावति नवपति बभूषि सहस्राक्षरा परमेभ्यो मन्ये नन्दधारानुरागधरीशिनी ईश्वरीं सर्वभूतानां स्वामिभवत्वमे श्रुतं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके दुर्गारूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः देवी सर्वभूतेषु वाणीरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः सर्वभूतेषु प्रियारूपेण संस्थिता नमस्तस्यै नमो नमः सर्वस्यां ते सर्वसिद्धे सर्वमेव देवात्माजयति पशुमान् भवते प्रजावान् पशुमान् भवते वेदा रामायणं वेदा आयतनवान् भवते ॐ अग्निर्वापामायतनम् संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति सोमे संवत्सरस्यायतनं भवति वेद यार्चनां परित्तिदां वेद प्रत्येव नित्यते वेदादोस्वर प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः तस्पदेन स्वयं परस्य महेश्वरः परिवार देवता सिद्धाय श्री मुक्तारंबिका परदेवतायै नमो नमः वेदोक्त मंत्र पुष्पांजलिं समर्पयामि अग्निमीले पुरोहितं यज्ञस्य देव मूर्तिनमो ओम या गुंगोर गुंगोर या गुंगोर या गुंगोर या गुंगोर या गुंगोर या गुंगोर गुंगोर या सनी वाली या गुंगोर गुंगोर या सनी वाली 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 या राका या सनी वाली या राका या राका या राका या राका या राका या सरस्वती हा राका या सरस्वती या सरस्वती या सरस्वती संदृष्टं धनमुभयं समाहे नमस्पद्गं दत्तां वरुणस्य मन्यः நாகதாயே சத்ரா வப்பரா அம்பிகையினுடைய 5 முகங்களிலிருந்து 4 வேதங்களும் சிவாகமங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய இந்த சித்திரை பெருந்திருவிழா என்று சொல்லக்கூடிய பிரம்மோற்சவத்திலே இன்றைய தினம் அம்பிகை பவனி வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கருணையே உருவாக கண்கண்ட தெய்வமாக நம்மளுடைய குலத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவளாக அந்த அம்பிகை ஒவ்வொருவர் இல்லத்திலேயும் ஒவ்வொருவர் மனதிலேயும் குடிகொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்ட அம்பிகைக்கு இன்றைய தினம் அந்த துவஜாரோகத்தினுடைய உச்சபட்சமாக அம்பிகையினுடைய மகா அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றது. இங்கே தரிசித்த ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வர முடியாதவர்களுக்கும் அத்தனை அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்கின்றது. மாப்பொடி அரிசி மாப்பொடி அபிஷேகம் செய்தால் தன தானியங்கள் செய்கின்றது. மஞ்சள் தூளை அபிஷேகம் செய்தால் வீட்டிலே சடங்கு திருமணம் போன்ற தடைப்பட்ட மங்களகரமான
சந்தோஷம் அடைகின்றது. சந்திரமா மனசோ ஜாதகா என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சந்திரன் தான் மனசுக்குரியவன். அந்த சந்திரனுடைய ஆதிக்கமாக அந்த பாலானது அபிஷேகம் செய்யும் பொழுது பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷங்கள், இல்லங்களிலே குதூகலங்கள் ஏற்படுகின்றது. தயிர் அபிஷேகம் செய்தால் புத்தி வளர்ச்சி ஏற்படுகின்றது. நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது குரல் வளங்கள் எல்லாம் நன்றாக கிடைக்கின்றது. சந்தன அபிஷேகம், கலபம் அபிஷேகம் செய்யும் போது நமக்கு எல்லா விதமான பிணிகளும் நீங்கி வாழ்க்கையிலே சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கப் பெறுகிறது. திருநீர் அபிஷேகம் செய்யும் போது யம பயங்கள் நீங்குகின்றது. இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் உள்ள பலன்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கப் பெற்றது என்று சொல்லிவிடலாம். அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய அபிஷேகத்தை தொடர்ந்து அலங்காரத்தோடு சேர்ந்து அம்பிகை ஊஞ்சலிலே ஒய்யாரமாக பக்தர்களுக்கெல்லாம் என்ன வேண்டும், என்ன வேண்டும், என்ன வேண்டும், கேளுங்கள் கேளுங்கள் என்று அப்படி ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆபீஸ்ல கூட நமக்கு லீவு வேணும், ப்ரமோஷன் வேணும், இன்கிரிமெண்ட் வேணும்னா முதலாளி நம்மளுடைய எம்டி சந்தோஷமா இருக்கிற நேரத்தை பார்த்து கேட்போம். இப்ப அம்பிகை குதூகலமாக 33 கோடி தேவர்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டு அம்பிகையை ஆராதிக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த குடியிறக்கத்திற்கு முன்பாக செய்யக்கூடிய இந்த அபிஷேகமானது 33 கோடி தேவர்களும் சேர்ந்து சச்சாமர ரமாவாணி சத்யலட்சண சேவிதா என்று லலிதா சகஸ்ரநாமத்திலே கூறுவது போல சச்சாமர ரமாவாணிகள் எல்லாம் அம்பிகையை துதித்து வழிபட்டு அத்தனை பேருக்கும் தேவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குமோ அத்தனை பலன்களும் நமக்கு கொடுப்பதற்காக, அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக 2 கைகள் அல்ல அத்தனை கைகளாலும் அள்ளி கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அம்பிகைக்கு ரித்வேதமானது சமர்ப்பிக்கப்பட்டது. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்று 5 முகங்களிலிருந்து 4 வேதங்களும் 5வது முகத்திலிருந்து சிவாகமங்கள், சிற்பசாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்ததாக சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட ரித்வேதமானது அம்பிகைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்ததாக யஜுர்வேதமானது அம்பிகையினிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஓம் விஷயத்தோர் ஜேத்வாயஸ்தோ பிரார்ப்பயுசேடனமாய கர்மணே ஹரி ஓம் ஹரி ஓம். ஓம் புட்டின் தத்தோ தத்த புட்டின் புட்டின் தத்த புஷ்ஷரி புஷ்ஷரி தத்த புட்டின் புட்டின் தத்த புஷ்ஷரி தத்த புஷ்ஷரி புஷ்ஷரி தத்தோ தத்த புஷ்ஷரி பிரதயா பிரதயா புஷ்ஷரி தத்தோ தத்த புஷ்ஷரி பிரதயா புஷ்ஷரி பிரதயா பிரதயா புஷ்ஷரி புஷ்ஷரி பிரதயா பசுவே பசுவே பிரதயா புஷ்ஷரி புஷ்ஷரி பிரதயா பசுவே பிரதயா பசுவே பசுவே பிரதயா பிரதயா பசுவே பிரஜயேதி பிராஜயா பசுபிர்தி பசுபிஹி யஜுர்வேதம் சமர்ப்பயாமி. ஓம் அக்னஹாயாகி வீதயே கிரணானோ ஹவ்யதாதயே ஹதாசஸ்ரீ வயசி. ஓம் ஏதஸ்ஸாமகாயன்ஹாஸ்தே ஆ வேஹா வேஹா வே அஹமண்ணம் 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 அஹமண்ணாதோ ஓஹமண்ணாதோ ஓஹமண்ணாதः அஹக்ஸ்லோ ஜகதஹக்ஸ்லோ ஜகதஹக்ஸ்லோ ஜகதே அஹமஸ்மி பிரதமதாரதா ய பூர்வம் தேவேப்யோ ஹதஸ்ய நா பாஹி யோ மாததாஜி தேவமா வாஹ அஹமண்ணமண்ணமகந்தமா மீ அஹம் விஸ்வம் புவனமத்யவபா சுவர்ண ஜோதி